இங்கிலாந்துக்கு எதிரான ஓடிஐ தொடருக்கான சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கு. ஜூலை 14ஆம் தேதி தொடங்கும் இந்த தொடரில் விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஸ்ரேயஸ் ஐயர், பும்ரா, KL ராகுல் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் இடம்பெற்றிருக்காங்க. முத்தரப்பு ஒருநாள் தொடர் ஃபைனலில் இலங்கை ஏ அணியை 66 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய ஏ அணி அபார வெற்றி பெற்றிருக்காங்க. முதல்ல பேட்டிங் செய்த இந்திய ஏ சூரியவன்ஷியின் சூறாவளி ஆட்டத்தில் 377 ரன்கள் குவிக்க இலங்கை ஏ அணி 311 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. முத்தரப்பு தொடரின் இறுதிப் போட்டியில் இலங்கை ஏ அணிக்கு எதிராக இந்திய வீரர் வைபவ் சூரியவன்ஷி 11 பந்துகளில் அரை சதம் அடித்து பட்டையை கிளப்பியிருக்காரு. ஒட்டுமொத்தமாக 29 பந்துகளில் 94 ரன்கள் குவித்து லிஸ்ட் ஏ கிரிக்கெட் வரலாற்றிலேயே அதிவேக அரை சதம் அடித்த வீரர் என்ற புதிய சாதனையும் வைபவ் சூரியவன்ஷி படைச்சிருக்காரு. உலகக்கோப்பை கால்பந்து லீக் ஆட்டத்தில் துனிஷியாவை 4-0 என்ற கோல் கணக்கில் ஜப்பான் வீழ்த்தியது. ஆட்டம் தொடங்கிய முதலே அதிரடி காட்டிய ஜப்பான் வீரர்கள் அடுத்தடுத்து 4 கோல்களை அடித்து அசுரத்தனமான வெற்றியை பதிவு செய்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.